விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் இளம் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டித்தும் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பிரதமர் மோடியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரிக்கை வைத்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவருமான ராகுல் காந்தியை நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் சாதி பெயர் தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் என ஜனநாயக மரபுக்கு எதிராக பேசியதை கண்டித்தும் ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக பேசிய அனுராக் தாக்கூரை மன்னிப்பு கேட்க கோரியும் சபாநாயகர் அவரது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய போதும் அந்த நிகழ்வை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பதவி விலகக் கோரியும் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் தலைமையில் நகர தலைவர் ரஞ்சித் குமார் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதை நக்கல் செய்யும் விதமாக, ஏளனம் செய்யும் விதமாக பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி அனுராக் தாக்கரே, முன்னாள் அமைச்சர், அவர் எந்த ஜாதின்னு தெரியாதவங்க எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்குறாங்கன்னு ஒரு நக்கலாக பேசியுள்ளார். அதுவும் ஒரு பாராளுமன்றத்தில் இந்தியா மதசார்பற்ற நாடு, மதத்தை குறிப்பிடுவதே தவறு என்கின்ற கொள்கையில் காந்தியடிகளுடைய வழியில் வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரை பார்த்து இப்படி ஒரு அவதூறாக ஏளனமாக பேசியுள்ளார். பேசியதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து எடுத்துள்ளார். ஆனால் அதை இந்தியாவின் பிரதமர் ட்விட்டரில் இது மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டியது அப்படின்னு ஒரு பிரதமர் வெளியிட்டுள்ளார். அதிலிருந்து தெரிகிறது பிரதமருடைய வன்மம் எப்படி இருக்கிறது, அவருடைய செயல்பாடு நோக்கங்கள், அவருடைய மக்களை மதிக்கும் திறன் அவரிடம் எப்படி உள்ளது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் உடனடியாக நடத்த வேண்டும் என சொன்னார்கள். அதை ஏற்று தமிழக தலைவரும் அகில இந்திய தலைவர்களும் சொல்லிய ஆணைக்கிணங்க இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் பேச்சை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அகில இந்திய தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவர் என்ன ஜாதி என்பதை குறிப்பிட்டு பேச வேண்டுமா? இதை வரைக்கும் வரலாறில் இப்படி ஒரு பேசியது உண்டா? இதை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீண்டும் இதனால் பேச்சை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கண்டனமாகும். தொடர்ச்சி எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இருக்கும். இதேபோல் அவர்களுடைய பேச்சு இருக்குமே ஆனால் அதை கண்டித்து எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது குடும்பாவி எரிக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓகே.